டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். கடந்த ஜூலை மாதம் சென்னை வந்த அதானி எந்தெந்த பொது ஊழியர்களை சந்தித்தார் என்ற எந்த தகவலும் இல்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை பதிலளித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இது தொடர்பான முழு விவரங்கள். ஜூலை 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் கௌதம் அதானி சென்னை வந்தபோது எந்தெந்த பொது ஊழியர்களை சந்தித்தார் என்ற விவரமும் அந்த சந்திப்புக்கான காரணம் குறித்தும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அறப்போர் இயக்கம் தமிழ்நாட்டுடைய செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையினரும் இதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தது. செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அவர்களிடம் இது குறித்து எந்த தகவலும் இல்லை என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கான பதிலாக கொடுத்திருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 9 மற்றும் 10 ஆகிய தேதியில் நடைபெற்ற கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நான் அதானியை சந்திக்கவும் இல்லை, அவர் என்னை பார்க்கவும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில கௌதம் அதானி சென்னை வந்தபோது பொது ஊழியரை யாராவது சந்தித்தாரா என்பது தொடர்பான கேள்வியைத்தான் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையிடம் இந்த அறப்போர் இயக்கம் கேள்வியாக முன்வைத்திருந்தது. அதற்கு துறை என்பது எந்த தகவலும் இல்லை என்பதையும் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கான பதிலாக கொடுத்திருந்தார்கள். தொடர்ந்து அறப்போர் இயக்கம் கௌதம் அதானியினுடைய நிலக்கரி இறக்குமதி ஊழல், சோலார் லஞ்ச ஊழல் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனம் மீது பல்வேறு ஊழல்கள் நிறுவனிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் FIR பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைத்து ஜனவரி 5ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் அதே நேரத்தில் RTI மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு DAPR எனக்கூடிய மக்கள் தகவல் தொடர்பு துறை என்பது பதிலை கொடுத்திருக்கிறது. எந்த தகவலும் எங்களிடம் இல்லை என்பதையும் பதிலாக கொடுத்துள்ளனர். முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.